ஐயா யார் இது? இந்த பிச்சைக்காரன் எழுற தொல்லை தாங்க முடியல. ஐயா ஒரு 100 ரூபா காய்ச்சி விடுங்க ஐயா. காலையில இருந்து சாப்பிடையும் இல்லை. ஒரு 100 ரூபா தாங்க. சில்லற இல்ல, போயிட்டு நாளைக்கு வாடாப்பா போ. நாளைக்கு அவர கொஞ்சம் பொறுங்க. என்ன செய்யறான்? உங்களோட பேரை சொல்லுங்க ஐயா. உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. பேர் என்னத்துக்குடா? யாழ்ப்பாணம் இருந்து மட்டக்களப்பு வரைக்கும் பிச்சை எடுக்க போனா நாளைக்கு வா நாளைக்கு வாண்டே ஏமாத்துறாங்க. இந்த பிச்சை காட்சிக்கு எவ்வளவு ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? உங்களோட பேரை குறிச்சு வச்சேன்னுடா நான் நாளைக்கு வந்து வாங்கிடுவேனே. 75 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு வீடு கட்டுறேன். அந்த வீடை நான் எப்ப முடிக்கிறேன்? எந்த பிச்சை காசை தராம நாளைக்கு வா நாளைக்கு வாண்டு இப்படி ஏமாத்தலாமா நீங்க எல்லாம்? ஆஹா, அரசு உத்தியோகம் பார்க்குற நம்மளே 40 லட்சம் ரூபாய் செலவுல தான் வீடு கட்டிருக்கோம். இந்த பிச்சைக்காரன் 75 லட்சம் ரூபாய் செலவுல கட்டிருக்கானா? பேசாம நம்மளும் பிச்சை எடுக்க போனா நல்லா இருக்குமோ? கொஞ்ச நேரத்துக்கு நம்மள பிச்சைக்காரன் ஆகி போட்டானே இவ. போடா எடுத்தாம போடா. ஐயா நல்லா யோசிங்க. இப்படி அரசு உத்தியோகம் பார்த்துட்டு தலையில கை வச்சு திரிக்க போறீங்களா இல்ல என்னோட வந்து பிச்சை எடுத்து 75 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட போறீங்களான்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க.